ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? வருஷத்தை நன்மையால் முடிச்சு விட்டுக்கிற தேவன் இந்த 2026வது வருஷம் உங்களுக்கு நன்மையா முடிசூட்ட போறாரு. ஒரு சந்தோஷத்தோட ஒரு விசுவாசத்தோட இந்த பாடலை ஒரு அறிக்கையை நம்ம பாட போறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் வற்றாத கிருபைகளால் நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. ஓ ஹல்லேலூயா. அவர் தமது ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் இந்த வருஷம் 2026 என்னென்ன குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறோ, அது ஒருவேளை பண பிரச்சனையாக இருக்கலாம், அதில் உங்களுடைய தொழிலில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் குடும்பங்களில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். என்ன குறைவுகள் இருந்தாலும் அவர் தமது ஐஸ்வர்யத்தின்படி இந்த வருஷம் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில ஆண்டவர் நிறைவாக்க போகிறார். என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஹல்லேலூயா. அவர் தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, அவர் தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் இந்த வருஷம், என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம். மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எங்கள் வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. அவர் நமக்காக சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடித்துட்டார். இயேசுப்பா ஆல்ரெடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக எல்லா நோய்களையும், நம்மளுடைய வியாதிகள், நம்மளுடைய பலவீனங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் அவர் சிலுவையில் சுமந்து எல்லாத்தையும் தீர்த்து முடிச்சிட்டார். நம்முடைய வேலை அதை கன்ஃபஸ் பண்ணி அவரை விசுவாசித்து அதை அவர்கிட்ட இருந்து அவர் கையால் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஒரு விசுவாசத்தோடு இயேசுப்பாவை அந்த சிலுவையை பார்த்து ஒரு விசுவாசத்தோடு இந்த சரணத்தை நம்ம படிக்கலாமா? ஹல்லேலூயா. அவர் எனக்காய் சிலுவை தனிலே அனைத்தையும் செய்து முடித்தார், அவர் எனக்காய் சிலுவை தனிலே அனைத்தையும் செய்து முடித்தார். அவர் எனக்காய் சொன்னதை நிச்சயமாக செய்து முடிப்பார், அவர் எனக்காய் சொன்னதை நிச்சயமாக செய்து முடிப்பார். மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை ஒரு விசுவாசத்தோட பாடுவீங்களா? மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத மகிமை மேல் மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும்
மாறாத உந்தன் மகிமை எந்தன் வாழ்வை மாற்றிடும். மாறாத உந்தன் மகிமை வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே. வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் நீங்களும் சேர்ந்து பாடுவீங்களா? வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தெய்வம். வற்றாத கிருபைகளால் என்னை தடைப்பட்ட நன்மைகள், தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை எந்தன் வாழ்வை மாற்றிடும். மாறாத உந்தன் மகிமை எந்தன் வாழ்வை மாற்றிடும். மாறாத உந்தன் மகிமை. ஹல்லேலூயா. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை எந்தன் வாழ்வை மாற்றிடும். மாறாத உந்தன் மகிமை எந்தன் வாழ்வை மாற்றிடும். மாறாத உந்தன் மகிமை. ஹல்லேலூயா. இந்த 2026வது வருஷம் ஒரு மகிமையின் வருஷமா ஆண்டவர் உங்களுக்கு எதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரோ, எதெல்லாம் ஆண்டவருக்கு சொல்லியிருந்தாரோ எல்லாத்தையும் செய்யக்கூடிய வருஷமா அமைவதாக. ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டிருந்ததோ, என்னென்ன வாசல்கள் மூடப்பட்டிருந்ததோ எல்லாம் இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்காக திறக்கிற வருஷமா மாறுவதாக. ஹல்லேலூயா. உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் வருஷமா இந்த வருஷம் அமையட்டும். ஹல்லேலூயா. எப்படி அந்த ஆரோனுடைய கோல் துளிர்த்ததோ, எல்லா இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பதாக மற்ற ஆசாரியர்களோட கோலை காட்டிலும் ஆரோனுடைய கோல் துளிர்த்ததோ, உங்களுடைய கோலோ மற்ற ஜனங்கள் பார்க்கும்படியாக யார் யாரெல்லாம் உங்களை வெட்கப்படுத்தினாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ எல்லா கண்களுக்கு முன்பதாக ஆரோனுடைய கோலை போல உங்களுடைய சுகவாழ்வு, உங்களுடைய கோல் சீக்கிரமாய் துளிர்த்து ஆண்டவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிற வருஷமா இந்த வருஷம் அமையட்டும். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் சிலுவையில் நமக்காக எல்லாத்தையும் அவருடைய சரீரத்தையே கொடுத்தார். நம்மளை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி, நம்மளை கனப்படுத்தணும்னு சொல்லி, நம்மளுடைய சுகவாழ்வு துளிர்க்கணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடித்துட்டார். ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்காக செய்து முடித்துட்டார். நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே நான் அதை நம்புகிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன், நீங்கள் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தது உண்மைன்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்னை மறுரூபமாக்குங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய ப்ராமிஸ், உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேற என்னை தகுதிப்படுத்துங்கன்னு மட்டும் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை எந்தன் வாழ்வை மாற்றிடும். மாறாத உந்தன் மகிமை எந்தன் வாழ்வை மாற்றிடும். மாறாத உந்தன் மகிமை. ஓ ஹல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மகிமை ஆண்டா, உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கிற ஒரு ஆண்டா இருப்பதாக. எல்லா கவலைகள், எல்லா பாரங்கள், எல்லா கஷ்டத்தையும் இயேசுப்பா மேல வைத்திருங்க. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இந்த வருஷத்துல நுழையுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். எங்க ஊழியத்தின் சார்பா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமா இருக்க வாழ்த்துகிறோம். உங்களை ஆசீர்வதிக்கிறோம். God bless you. Thank you.